நானே மெய்யான திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். சொல்லுவோமா? ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். கரெக்டா தான் வாசிக்கிறது, நான் வாசிக்கிறது சரியா இருக்குதுங்களா? ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் கனிகளை கொடுப்பான். இந்த வார்த்தை சொல்லுவோம், நிலைத்திருந்தால் கனிகளை கொடுப்பான். இன்னொரு வார்த்தையில சொல்லலாம், நிலைத்திருந்தால். அதோடு கூட ஒருவன் அவருக்குள் நிலைத்திருக்கிறார் என்று சொல்லும்போது அவருக்குள் ரிமைனா இருக்கிறான், அவருக்குள்ள இருக்கிறான் அப்படின்னு சொன்னா அவரை நம்புகிறவனாய் இருக்கிறான் என்று சொல்லி அர்த்தம் நாம் எடுத்துக்கொள்ளலாம். இன்னொரு வார்த்தையில சொல்லுன்னு சொன்னா அவனுக்குள் தேவனுக்குள் நிலைத்திருக்கும் பட்சத்தில் அவன் உண்மையுள்ளவனாய் கடைசி வரைக்கும் அங்கே இருக்கிறான் என்பதை நான் எடுத்துக்கொள்கிறேன். அவன் உண்மையுள்ளவனா இருக்கான். ஒருத்தரை நம்புறதுனால தான் நம்ம ஒருத்தர் கூட இருப்போம். ஒருத்தர் கூட நம்ம இருக்கிறோம்னு சொன்னா நம்ம உண்மையுள்ளவர்களாக இருப்போம். உண்மையுள்ளதாக இருப்பணும். அப்போ இன்றைக்கு என் செய்தியின் தலைப்பு ஃபெய்த்ஃபுல் அண்ட் ஃப்ரூட்ஃபுல் லைஃப். மிக முக்கியமான ஒரு வார்த்தை, மிக முக்கியமான ஒரு தலைப்பை எனக்கும் உங்களுக்கும் கர்த்தர் இந்த காலை வேளையிலே கொடுத்திருக்கிறார். Faithful and fruitful life. நாம் நிலைத்திருக்கும் போது, உண்மையாய் அவருக்காய் நிலைத்திருக்கும் போது ஆண்டவர் சொல்கிறார், மிகுந்த கனிகளை கொடுப்பான். கனிகளினால் நீங்கள் அவர்களை அறிவீர்கள் என்று ஆண்டவர் இன்னொரு இடத்தில் எச்சரிக்கையாகவும் நமக்கு சொல்லுகிறார். ஆக இந்த வார்த்தை மிக முக்கியம். 1 கொரிந்தியர் 2:4 வசனம் சொல்லுகிறது, மேலும் உக்கிரானக்காரன் உண்மையுள்ளவன் என்று எண்ணி உண்மையுள்ளவன் என்று காணப்படுவது அவசியம். நான் ஃபெய்த்ஃபுல்லா இருக்க வேண்டும் என்பது அவசியம். நல்லா கவனிங்க, நான் ஃபெய்த்ஃபுல்லா இருக்கணும், நான் உண்மையுள்ளவனா இருக்கணும். உண்மையுள்ளதும் கனியுள்ளதுமான வாழ்க்கை வாழ்வது மிக அவசியம். நாம் எல்லாவற்றிலும் நம் தேவனுக்கு கணக்கு கொடுக்கிறவர்களாக இருக்கிறோம். கொலோசியர் 1:10 வசனம் சொல்லுகிறது, சகல வித நற்கிரியைகளுமாகிய கனிகளை தந்து. என்னங்க? சகலவித நற்கிரியைகளை. நீங்க கலாத்தியர் வாசிக்கும் பொழுது அதுல 9 கனிகள் இருக்கு. இதுல வாசிங்க, இந்த வார்த்தையில என்ன சொல்லுது? சகலவித நற்கனிகள். நான் சொல்லுவேன், இந்த உண்மையாய் நடந்து கொள்வதும் மிக மிக முக்கியமான கனி என்று நான் சொல்வேன். நான் உண்மையாய் நடந்து கொள்ளாத போது என் வாழ்க்கையில் நான் என்னென்னலாம் நான் சந்திக்கிறேன் என்பதை உங்க வாழ்க்கையில வச்சு, என்னுடைய வாழ்க்கையில வச்சு நான் யோசிச்சு பார்க்கலாம். God calls us to live a faithful and fruitful life. உண்மை மற்றும் கனி நிறைந்த வாழ்க்கை வாழதான் என்னையும் உங்களையும் கர்த்தர் அழைத்திருக்கிறார். கனி இல்லாத வாழ்க்கை வாழ என்னையும் உங்களையும் அழைக்கல. பட்டு போன மரமாய் இருக்கிற ஒரு வாழ்க்கையை வாழ என்னையும் உங்களையும் கர்த்தர் அழைக்கல. யாருக்கும் உபயோகம் இல்லாத வாழ்க்கை வாழ கர்த்தர் என்னையும் உங்களையும் அழைக்கல. சுயநலமாய் வாழ என்னையும் உங்களையும் கர்த்தர் அழைக்கல. எனக்கு என் குடும்பம், எனக்கு என்னையே சார்ந்து கொண்டு வாழ என்னையும் கர்த்தர் உங்களையும் கர்த்தர் அழைக்கல. கர்த்தர் என்னை உங்களையும் அழைச்சிருக்கிறார் சொன்னா உண்மையாய் இருந்து கனிகளை கொடுப்பதற்கு. ஆக என் செய்தியின் தலைப்பு ஃபெய்த்ஃபுல் அண்ட் ஃப்ரூட்ஃபுல் லைஃப். மிக முக்கியமான தலைப்பு. இது ஏதோ ரைமிங்ல இல்லை எஃப்ல ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க இன்னொரு பிரசங்கமா இதை கேட்டுடாதீங்க தயவு செய்து. ஃபெய்த்ஃபுல் என்ற வார்த்தை என் வாழ்க்கையா மாறணும். இன்னைக்கு உண்மை இல்லாததுனால தான் நான் வளராம இருக்கிறேன். நம்ம பார்க்கலாம், எனக்கு தெரியல இது சீரியஸா போக போதான்னு எனக்கு தெரியல, ஆனா நம்ம பார்க்கலாம். A faithful and fruitful life honors God. உண்மை மற்றும் கனி நிறைந்த வாழ்க்கை தேவனை மகிமைப்படுத்துகிறது. உண்மையுள்ள வாழ்க்கை கனியுள்ள வாழ்க்கைக்கு நேராக நடத்துகிறது. இதை கவனிங்க. ஃபெய்த்ஃபுல் வாழ்க்கை, ஃபெய்த்ஃபுல் லைஃப்
எதுக்கு நேராக நடத்துதான்? கனியுள்ள வாழ்க்கைக்கு நேராக நடத்துகிறது. ஆக நான் ஃபெய்த்ஃபுல்லா இல்லைன்னு சொன்னா கனி உள்ள வாழ்க்கைக்கு நேராக நான் போக முடியாது. புரிஞ்சுக்கலாம், நம்ம இதை சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். ஃபெய்த்ஃபுல் டு காட், ஃபெய்த்ஃபுல் டு மேன், ஃபெய்த்ஃபுல் டு யூ. தேவனுக்கு உண்மையா இருக்கிறது, மனுஷனுக்கு உண்மையா இருக்கிறது. சொல்ல போனா உங்களுக்கும் எனக்கும் எனக்கு முதல்ல உண்மையா இருக்கணும். நம்ம போக போக பார்க்க போறோம். சொல்லமா ஃபெய்த்ஃபுல் அண்ட் ஃப்ரூட்ஃபுல் லைஃப். நான் ஃப்ரூட்ஃபுல்லா இருக்கணும்னா, நான் கனி கொடுக்கணும்னா ஃபெய்த்ஃபுல் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு உண்மை இல்லைன்றதுனால வளர்ச்சி இல்லை, உண்மை இல்லைன்றதுனால ஆசீர்வாதம் இல்லை, உண்மை இல்லைன்றதுனால ஜெபம் கேட்கப்படலை, உண்மை இல்லைன்றதுனால சமாதானம் இல்லை, உண்மை இல்லைன்றதுனால தான் இன்னைக்கு நம்ம அவதிப்பட்டு இருக்கோம். இன்னைக்கு ஆண்டவரை கேள்வி கேட்டுட்டு இருக்கோம். சில சமயத்தில் கேள்வி கேட்குறோம்ல, ஏன் இன்னும் எனக்கு ஆசீர்வாதம் இல்லை, ஏன் இன்னும் எனக்கு செழிப்பு இல்லை, ஏன் அதில் நான் அடைய முடியல, ஏன் இன்னும் நான் இதை பெற முடியல? ஏன்னா ஒன்றில் உண்மையாக இருந்து இன்னொன்றில் உண்மையாக இல்லை, அல்லது ஒன்றிலுமே உண்மையாக இல்லை. ஃபெய்த்ஃபுல் டு காட், முதல்ல கர்த்தருக்கு உண்மையாக இருக்கணும். அப்படி கர்த்தருக்கு உண்மையாக இருக்கிறவர்கள் தான் மனுஷனுக்கு உண்மையாக இருக்கும். கர்த்தருக்கு பயப்படுதல அங்கே ஆரம்பமாக இருந்தால் தான் இங்கேயும் நம்ம இன்னொருத்தர் மனுஷங்கிட்ட என்ன பண்ணுவோம், ஆரம்பமாக இருப்போம். அட்லீஸ்ட் நமக்கு உண்மையாக இருக்கிறோமா அப்படின்றத கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம். கர்த்தர் கொடுத்த வாழ்க்கை, கர்த்தருக்கு திரும்பவும் நம்ம என்ன பண்ணணும், கணக்கு கொடுக்கணும். அதுதான் வாஸ்தவம். உண்மையான உக்ரானத்துவக்காரன் என்ன பண்ணுமா, கணக்கு ஒப்புவிப்பது அவசியமாம். ஆக நான் ஒரு உக்ரானக்காரனாய் தேவனுக்கு கணக்கு கொடுப்பது அவசியமாய் இருக்கிறது. முதல் காரியம்,